ஹாய், நான் உங்கள் கண்மணி பேசுகிறேன். இன்றைக்கி எல்புரோ பற்றி ஒரு விஷயத்தை நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன். நாம் யோசிக்கிற மாதிரி எல்புரோ யோசிக்கிறதுல எப்பயுமே மாற்றி தான் யோசிப்பார். எப்படி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நமக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னா நம்ம என்ன செய்வோம்? நமக்கும் பிடிக்காது. ஒருத்தர் நமக்கு தொல்லை பண்ணுறாங்கன்னா நம்ம சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடும், அந்த பக்கமே போக மாட்டோம் இல்லையா? ஆனால் எல்புரோ அப்படி கிடையாது. எப்பயுமே அவர் அதில் ஒரு வசனம் கூட இருக்குல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்லன்றார். அப்படின்னா என்னென்னா, நாம் யோசிக்கிற மாதிரியோ நாம் செய்கிற மாதிரி எல்புரோ கிடையவே கிடையாது, மாற்றி தான் யோசிப்பார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறப்பாங்களா, மத்தேயு 5:5 44வது வசனத்தில் இருக்குது. என்னென்னா 4 விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் சத்துருக்களை நீங்கள் நேசிங்க, உங்களை பகைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நன்மை செய்யுங்க, உங்களை சபிக்கிறவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்றார். ஆனால் அது 4மே நம்மளால் செய்ய முடியும், இம்பாசிபிள் இல்லை. ஆனால் எல்புரோ அப்படியே மாற்றி சொல்கிறார் பாருங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள நேசிக்க சொல்கிறாரு. சரி, அவர் சொல்கிறார், அது முடியுமானா அவர் செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. எப்படின்னா, அவர் உலகத்தில் இருக்கிற காலங்களில் அநேக மக்களுக்கு நிறைய விடுதலை, நோய்களிலேருந்து விடுதலை கொடுத்துருக்கிறாரு, அவங்கள நேசிச்சிருக்கிறாரு, அவங்களுக்கு உதவிகள் செய்திருக்கார், நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தானே இருக்குது, நிறைய நன்மைகளை செய்தார். ஆனால் அதே மக்கள் தான் அதில் ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, சிலுவையில் அறையிறதுக்கு அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க இல்லையா? அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள பார்த்து அவங்கள அவர் வெறுக்கலை, பிதா கிட்ட சொல்கிறார், இவங்களை மன்னியும் ஆண்டவரேன்னு கேட்குறாரு. அப்போது எல்புரோ அதை செய்து காமிச்சிருக்கிறார். அப்போ செய்ய முடியும், அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், இனிமேல் எல்புரோ மாதிரியே நமக்கு யாராவது பிடிக்கலையா, நமக்கு யாராவது தொல்லை செய்கிறாங்களா, நமக்கு கஷ்டப்படுத்துகிறாங்களா, அவங்கள முடிந்தவரை நம்ம நேசிக்க ஆரம்பிப்போம். அப்போ எல்புரோ நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவங்கள உதவி செய்ய நம்ம முயற்சிக்கலாம். அப்படி செய்யும்பொழுது நமக்குமே ஒரு நிம்மதி கிடைக்குது, நம்ம சந்தோஷப்படுறோம். ஒருவேளை நாம் அப்படி செய்கிறதுனால அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லே அப்படின்னு சேஞ்ச் பண்ணுவாங்க, மனம் மாறுறதுக்கு கூட ஒரு வழி இருக்குல்ல. இதை தான் எல்புரோ நமக்கு சொல்லித்தரார். அதனால் எல்புரோ மாற்றி யோசின்னு சொன்னாலும் அது சரியாக தான் இருக்குது. அதனால் இன்னையிலேருந்து நம்ம எல்புரோ சொல்கிற மாதிரி செய்து பார்ப்போம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?